என்னது ராத்திரி 8 மணிக்கா? ரொம்ப லேட்டா வர சொல்றியே. சீக்கிரம் வந்தா நாம கொஞ்சம் அதனால என்ன, லேட்டா வர சொன்னாலும் கொஞ்சம் லேட்டஸ்டா கவனிக்கிறேன். பட்டுன்னு சொல்லட்டுமா, ராத்திரி எல்லாம் தூங்காம முழிச்சு முழிச்சு பாத்துக்கிட்டு எப்படா உங்ககிட்ட இருந்து பாடம் கத்துப்பேன்னு ஏக்கத்தோட இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி வா, நீ கத்துக்க போற பாடத்தை உன் வாழ்க்கையில நீ மறக்கவே மாட்ட. கோபி, எனக்காவது இளநீ பறிச்சிருக்கியா மரத்துல ஏறி? நான் காலை தூக்குவேன், ஆனா எட்டாது. இன்னைக்கு ராத்திரி நான் சொல்லி தரேன். தோட்டத்துல மரம் இருக்கு, ஏறி பழகிக்க. நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா ஏறி உழுக்குற உழுக்குல எல்லாமே கொட்டிடும். அப்பனா சரி, ராத்திரி மொத்தத்தையும் நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். இன்னைக்கு உடம்பு சுட்டா இறங்க போறேன். இளநீ குடிச்சு. என்னாச்சு வாசு, ட்ரெய்லரை பார்த்து தகச்சு நின்னுட்ட? மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்கே, தாங்க மாட்ட போல இருக்கு. அட, ட்ரெய்லரே இவ்வளவு சூப்பரா இருக்குனா மெயின் பிக்சர் டைட்டானிக் மாதிரி இருக்கும் போல இருக்கே. நான் கேட்ட பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டியா? அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்ப சரி, ராத்திரி மெயின் பிக்சரை பார்க்கிறதுக்கு நீ ரெடியா வந்துடு. தியேட்டர்ல நீ மட்டும் தான் இருப்ப, உட்காந்துக்கிட்டு இல்ல, படுத்துக்கிட்டே படம் பார்க்கலாம். மொத்த படத்தையும் பார்க்கலாமா? கை நீட்டி காசு வாங்கிட்டா கரெக்டா காட்டுவேன். இன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு கரெக்டா வந்துடுறேன். ஓகே. ஐயோ, 9:30 மணிக்கா? அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணா நான் செத்துருவேன் போல இருக்கே. அப்படியான கவலைப்படாத, நான் கொடுக்கற லவ் டானிக் செத்து போன எல்லாத்தையும் எழுப்பிடும். இது வரைக்கும் நீதான் உன் வீட்டை வாடகைக்கு விட்டுருக்க, ஆனா வாழ்க்கையிலேயே முதல் முறையா ஒரு வீட்டை மொத்தமா லீஸுக்கு எடுக்க போறேன். அந்த பங்களால பெட்ரூம்ல இருந்து தோட்டம் வரைக்கும் உனக்கு தான் சொந்தம். இன்னைக்கு நான் சிட்டுக்குருவி லேகியத்தை முழுசா முழுங்க போறேன். வல்லார லேகியத்தை வளைச்சு வளைச்சு சாப்பிட போறேன். காம சாஸ்திரத்துல எத்தனை ஆசனங்கள் இருக்கோ அத்தனையும் கத்துக்கிட்டு கரெக்டா வந்துடுறேன்.